Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே ஹல்லேலூயா. 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 அமருங்கள். நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இயேசுவுக்கு நன்றி சொல்லணும். நான் நல்லா இருக்கிறேன். இந்த தியானத்துல இறை வார்த்தையை என்னுடைய வாழ்விற்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் தியானிக்க போகிறேன் என்று நினைத்து ஆசைப்படுறவங்க மட்டும் கையை போக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி தியானத்துல பங்கெடுத்தவங்களாம் கை உயர்த்துங்க. இது வரைக்கும் நான் தியானத்துல பங்கெடுத்துட்டே இல்லை. அவங்க கை உயர்த்துங்க. இது வரைக்கும் நான் தியானத்துல பங்கெடுத்துட்டே இல்லை. வெரி குட். அவங்களுக்கு இந்த பதில் தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்க தியானத்துல பங்கெடுத்துன்னு சொன்னீங்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த தியானம் எதுக்கு? ஒரு 5 மினிட் தான். 5 மினிட் 7 மினிட். அடுத்தது நம்ம அடுத்தடுத்த பாட்டு அடுத்தடுத்தது சிறப்பா நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இறையல் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு இந்த தியானம்? இந்த தியானம் எதற்காக? எதற்காக? என்கிட்ட பேசும்போது நீங்க சொல்ற பதில் தப்பு தவறும் இல்லை, தவறும் இல்லை, சரியும் இல்லை. குழப்பி விட்டனா? நீங்க சொல்ற பதில் சரியான பதிலும் இல்லை, தவறான பதிலும் இல்லை. தைரியமா சொல்லுங்க. குழப்பி விட்டனா? கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். என்கிட்ட பேசும்போது நீங்க சொல்ற பதில் தவறான பதிலும் இல்லை, சரியான பதிலும் இல்லை. உங்க மனசுல எப்படி இருக்கு அதை அப்படியே சொல்லுங்க. இந்த தியானம் எதற்காக? வெரி குட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அது ஒண்ணு. நம்பர் 2 எதுக்காக? அவங்க ஒரு சகோதரி சொன்னாங்க மனம் மாற்றத்திற்காக. வேற உண்மையிலுமே இந்த தியானத்துல பங்கெடுத்த பிற்பாடு நான் என்னுடைய மச்சான்ட்ட பேசாம இருக்கிறேன். நான் போய் பேசுவேன். என்னுள்ள மனமாற்றம் எனக்கு உண்மையிலே உண்டாகுமா? நான் உண்டாக்குவேனா? நீங்க தான் நினைச்சு பார்க்கணும். சொல்றது ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்குது. அது மனமாற்றம் இல்லை. வேற உடனே சொல்லுங்க. இதை சொன்னா அடுத்த வருஷம் சமயம் எடுக்கும். நானே சொல்லிடுறேன். எதற்காக தியானம்? இந்த இறை வார்த்தை பகிர்வு எதற்காக? நம்பர் 1, நல்ல நம்பிக்கை இருக்கிறதா என பார்ப்பதற்காக. தொடக்க நூல் 15 இறை வார்த்தை 6. தொடக்க நூல் 15 அதிகாரம் 6 இறைவார்த்தை 6. ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நம்பிக்கை கொண்டார். நான் இதுக்கு முன்பாக பல இறைவார்த்தை பகிர்தலிலும் இறை வேண்டலிலும் தியானங்களிலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த தியானத்தில் பங்கெடுத்த அந்த பகிர்வு, அந்த அனுபவம் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஓரொரு மக்களுக்கும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதா? விசுவாசத்தில் ஆழப்படுகின்ற ஒரு நபராக என்னை மாற்றி இருக்கிறதா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்போ நம்பர் 1 ஆபிரகாம் எப்படி பண்ணார்? அவரு நம்பிக்கை கொண்டார். இந்த இறைவார்த்தை பகிர்வு, இந்த நற்செய்தி கொண்டாட்டம் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆழப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆழப்படுத்த வேண்டும். அப்படி ஆழப்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் தியானித்த இந்த இறை வார்த்தையையும் இறை வார்த்தை பகிர்வும் அது வேஸ்டா போயிடும். ஒரு பலனும் இருக்காது. வேஸ்ட் இருக்கிறது வேஸ்ட். நான் சில நற்செய்தி கொண்டாட்டங்களில் நான் தொடக்கமே சொல்லுவேன், அப்படி ஆசை இல்லாதவங்க சமயம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே எந்திரிச்சு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். அப்புறம் பைபிள் கொண்டாது வராதுங்களோ அவங்கள அப்படியே போக சொல்லுவேன், சொல்லிடுவேன். ஆனால் நீங்களாம் நல்ல மக்கள்,
சொல்றது கேட்பீங்க. ஏன்னா ஏசப்பாவுடைய மக்கள் சொல்றது கேட்பீங்க, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பக்கத்துல இருக்கவங்கள கையை பிடிச்சு நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கை கொடு. நான் ஏசப்பாவுடைய மக, என்ன ஏசப்பாவுடைய மக, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. சிரிச்சிட்டு சொல்லு. ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் எடி நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படி மிரட்டி சொல்லாத, கோவத்தோட சொல்லாத, சந்தோஷத்தோட சொல்லு. நான் ஏசப்பாவுடைய மவ, ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கை கொடு. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. சில ஆளுக்கு கை சுளுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கை சுளுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போகவே மாட்டேங்குது. அப்ப இறை வார்த்தை பகிர்வு விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும், விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும். அது நம்பர் 1. நம்பர் 2, சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5, 2 கொரிந்தியர் 13:5, 2 கொரிந்தியர் 13:5, 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள், உங்கள் நடத்தையை சீர்தூக்கி பாருங்கள். சீர்தூக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுள் செயல் ஆற்றுகிறார் என உணராமலாயிருக்கிறீர்கள். நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் அதை உணர்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1 நம்பிக்கை இருக்கிறதா என செக் பண்ணணும், சோதித்து பார்க்கணும். அது செக் பண்ண பிற்பாடு என்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு. பெண்களுக்கு ஏன் அது மனதைரியம் கூடுதல்? ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணம் இருக்குது, இயற்கையான காரணம். அது தெய்வம் கடவுள் உங்களுக்கு கொடுத்தது ஒரு பெரிய வரம். இல்லைன்னா உங்களுக்கு மனதைரியம் வராது. பட்டன் உடனே சொல்லுங்க. மனதைரியம் பெண்களுக்கு அதிகம். ஏன்? அதுதான் ரியல், இயற்கையான உள்ள கடவுள் நமக்கு உங்களுக்குன்னு கொடுத்த மிகப்பெரிய வரம். அந்த 10 மாசம் வயிற்றுல கர்ப்ப பாத்திரத்துல தாங்கி பிடிச்சு சுவாச முட்டல், மூச்சு திணறது, என்ன வந்தாலும் சரி, மழை வெயில் என்ன வந்தாலும் சரி, பனி, ஃபீவர், காய்ச்சல் என்ன வந்தாலும், தலைவேதனை, வயிற்று வேதனை, கால் வேதனை, முட்டு வேதனை, என்ன வேணும் வந்தாலும் சரி, இதை நான் பெற்றெடுப்பேன், இதை நான் பெற்றெடுப்பேன். அந்த ஒரு தைரியம், அது பார்க்கிற கணவனுக்கு பயம் வரும். இல்லைங்க, ஏசப்பா பார்த்துக்குவாரு, அது நல்லா பார்த்துக்குவாரு. இந்த குழந்தை பூமியை பார்க்கும், அதுவும் ஆசீர்வாதத்தோட, அனுகிரகத்தோட, கிருபையோட, லட்சுமியோட வெளியே வரப்போற குழந்தை நல்ல குழந்தை அப்படின்னு தைரியமா சொல்லுவோம் அம்மா. அதான் அந்த ஒரு மகா வரம், மகத்தான வரம் லேடிஸுக்கு இருக்கு. அதனால ஆத்ம தைரியம். அதனால தான் கடன் பிரச்சனை இப்படிலாம் வந்துச்சுன்னா புருஷன் உடனே கணவன், ஐயோ என்ன ஒன்றும் முடியலடி, அப்படி நான் மறிச்சா தற்கொலை பண்ணணும் எனக்கு நினைச்சிட்டே இருக்கிறேன், அந்த சிந்தனை தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. அப்படி சொல்லும் போது நீங்க ஏங்க அதெல்லாம் நினைக்கிறீங்க? இவள்கிட்ட மன தைரியம் உண்டு, ஆத்ம தைரியம் உண்டு, அது உங்களால முடியும். இன்னும் 1 வருஷம், 3 மாசம், 6 மாசம், இந்த பிசினஸ் இல்லைன்னா அடுத்த பிசினஸ், அடுத்த வியாபாரம், மற்றொரு வியாபாரம், அது வழியா நம்ம மேல ஏறி வரலாங்க. நீங்க பயப்படாதீங்க, முடியுங்க, உங்களால் முடியும். ஆத்ம தைரியத்தையும் மன தைரியத்தையும் ஊட்டி கொடுப்பவள் அம்மா, மனைவி, சகோதரி, அப்பெண். அது தெய்வம் இயற்கையாக கொடுத்த ஒரு வரம் பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஒரு அடி அடிச்சு கரங்கி சுருட்டிட்டு கீழே விழுந்துருவேன், அந்த பவர் இருக்கு. 8 பேக் 6 பேக் 5 பேக் அப்படின்ட்டு அது ஆம்பளைக்கு இருக்குது. ஆனா இந்த தைரியம் குறவு, மன தைரியம் ஜென்ஸுக்கு குறவு. அப்போ 1 நல்ல நம்பிக்கை இருக்கிறதா என பார்ப்பதற்காக இந்த தியானம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 2 உங்களையே உங்களுடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்பதற்காக இந்த தியானம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 3வதாக உறுதியான நம்பிக்கையோடு நான் செய்கின்ற செயல்களை அணுகி செல்கின்றேனா. 3வது உறுதியான நம்பிக்கையோடு 1 நல்ல நம்பிக்கை இருக்கிறதா என பார்ப்பதற்காக இந்த தியானம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 2 நம்பிக்கையில்
நம்பிக்கையில் நிலை நிற்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த தியானம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, உறுதியான நம்பிக்கையோட, டக்க அல்ல, குறைஞ்ச விசுவாசத்தோட இல்ல, நம்பிக்கையோட அல்ல, எதிர்நோக்காட அல்ல, உறுதியான நம்பிக்கையோடு நான் செய்கின்ற செயல்களையும் செயல்பாடுகளையும் அணுகி செல்கின்றேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இந்த தியானம் உங்களுக்கு உதவி செய்யும். எபேசியர் 3:12, எபேசியர் 3:12. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீர்த்தனம் 47:1. எல்லாம் புதுசாக வந்துருக்காங்க நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வராதவங்கெல்லாம் நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம ஏசப்பாவுக்கு தெய்வத்துக்கு மகத்துவப்படுத்தணும்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் ஏசப்பாவுக்கு தெய்வத்துக்கு மகத்துவப்படுனா எல்லாம் கையடிங்க, கை கொட்டுங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் 10 வருஷத்துக்கு முன்பாக, 10 வருடங்களுக்கு முன்பாக அப்போதான் போதம் வந்துச்சு, புத்தி. அதுவும் ஒரு அம்மா ஒரு பாட்டு, தியானம் கொடுக்குற கதை சொல்லுவா, நீ 15 வருஷம் போய் படித்த சாமியா இருக்கு, நீ கதைலாம் எனக்கு தெரியும், மம்முட்டி கதை, மோகன்லால் கதை, விஜய் கதை, எல்லா கதையும் தெரியும், மரியாதைக்கு ஒரு நல்ல இறைவசனம் சொல்லு. அப்படி நடு தலையில மண்டல மொட்டை மண்டல அப்ப முடி இருந்துச்சு, நடு மண்டல அடி சுத்தியில் எடுத்து அடித்தது போல இருந்துச்சு. அந்த அம்மா நல்ல அம்மா, நேரடியா பேசுச்சு, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவுடைய பகிர்வு, அம்மாவுடைய வார்த்தை தான் இப்ப மலையாளத்திலையும் இங்கேயும் எங்கேயும் தியானம் கொடுப்பதற்காக அந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்த ஒரு அம்மா. அந்த அம்மா நல்லா இருப்பாங்க, அந்த அம்மாவுடைய குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குருவானவருக்கும் யாராவது ஒரு ஆள் உதவி செய்வாங்க, இப்படி நேரடியாக வந்து பேசுறது. சில நபர்கள் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க, ஐயோ அந்த பாதத்தில் எப்படி போய் பேசுறது அப்படின்னாங்க. ஆனால் அந்த அம்மா நேரடியாக வந்து சொல்லிச்சு. தியானம் கொடுத்தவங்க இதெல்லாம் வாய்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, ஏசப்பா பாட்டுலாம் நல்லா தான் பாடுற, சின்ன பையனா இருக்கிற, நல்லா தான் இருக்கு, கம்பீரமா இருக்குது, வாய்ஸ்லாம் கம்பீரமா இருக்குது. அது பத்தாது, கதை வந்துட்டு யாரு கதை கேட்டா போய் நல்லா இறை வார்த்தையை வாசிக்கணும், வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லு. ஐயோ பாக்கியம், எல்லாருக்கும் முன்னாடி என் மானத்தை வாங்கல, என் நேரம் வந்து தனியா சொல்லிச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அதனுடைய விளைவு தான் இப்ப நல்ல முறையில இறை வார்த்தை பகிர்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ எப்ப தெய்வத்துக்கு மகத்துவப்படுத்தினாலும், அப்ப நான் சங்கீர்த்தனம் 47:1 என்ன சொல்லுது, எடுத்து வாசிங்க. மக்களினே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து பாடுங்கள். அப்போ 47:1 என்று நான் சொல்லுகிற பொழுது நீங்க எல்லாம் கை கொட்டணும், கை கொட்டணும். 47 சங்கீதம் 47:1 என்ன சொல்ல, அடுத்தது 47 சங்கீதம் சொல்ல மாட்டேன், 47:1 என்ன சொல்லுவேன். அப்போ நல்லா கையடிக்கணும், நன்றாக கையடிக்கணும். அடுத்தது 47 மட்டும்தான் சொல்லுவேன். அப்போ இந்த ஷெட் எல்லாம் உடச்சிட்டு ஓடிணும். இங்கதான் வர வழியில் தேவசாயம் பிள்ளைடைய ஒரு கோயில்ல தேவாலயத்தில் இந்த ஷெட்டு அது பாப்பில் பார்த்தீங்களா நியூஸ்ல, செவலூர், அதுவும் தேவசகாயம் ஆலயம், அதில் ஷெட்டு பறந்து போயிடுச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் காற்றடிச்சு, அது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த கேரளாவில் வர வழியில். அது தேவசகாயம் பிள்ளை ஆலயம். அது போல இது உடைக்கணும், கை அப்படி அடிக்கணும், அந்த அளவுக்கு தெய்வத்தை மகத்துவப்படுத்தணும். சங்கீதம் 47:1 47:1 போற பத்தாவது அடிக்கணும் 47 இது பத்தாது. எத்தனை பேர் இருக்கீங்க, அடிங்க, நல்லா அடிங்க. God bless you, God bless you. வெரி குட். அப்ப இடையில 47:1 அடிக்கணும், நல்லா அடிக்கணும். எனக்காக இல்ல, ஏசப்பாவுக்காக, தெய்வத்திற்காக. அப்ப எபேசியர் 3:12 கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியாக நம்பிக்கை பிரவர்த்தனங்களாக இருந்தாலும் எந்த செயலா இருந்தாலும் அதை அணுகி செல்கின்ற ஒரு விசுவாசமும் எதிர்நோக்கும் நம்பிக்கையும் எப்படி இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும்.
அதுதான் இந்த தியானம் நமக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த தியானம் நமக்கு உதவி செய்யும். அப்ப நம்பர் 1 நல்ல நம்ம மக்கள் நல்ல நம்பிக்கை இருக்கிறதா என பார்ப்பதற்காக. 2 இறைவார்த்தை. நல்ல நம்பிக்கையில் நிலைத்திருக்கின்றோமா என்பதை சோதித்து பார்க்க. 1 நல்ல நம்பிக்கை இருக்கிறதான்னு, அந்த நம்பிக்கையில நிலைச்சு நிக்கணுமா என்பதை சோதித்து பார்க்க. 1 நல்ல நம்பிக்கை இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக. 2 நல்ல நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. 2வது. 3வது, உறுதியான நம்பிக்கையோடு அணுகி செல்ல வேண்டும். எதை? நம் செயல்களில் செயல்பாடுகளையும். இது 3. நம்பர் 4 எதற்காக தியானம்? நேரிய உள்ளத்தோடு அணுகி செல்ல. எபிரேயர் 10:22. எபிரேயர் 10:22. பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு கேட்டா, பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு. எபிரேயர் 10:22. அடுத்தது பாட்டு ரெடி ஆயிக்கோ. மனசான்றிலிருந்து ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்ல வேண்டும். நேரிய உள்ளத்தோடு. 50-50 இல்ல, நீ பாதி நான் பாதி, கண்ணாடி அதெல்லாம் வேண்டாம். அதல்ல, நேரிய உள்ளத்தோடு 50-50 உன்னுடைய கணவனுக்கு மனைவிக்கும் கொடுக்கலாம். 100% கொடுக்க வேண்டியது என்னுடைய மகத்துவம் நிறைந்த லோக ரட்சகன் கிறிஸ்து ராஜா. அவனுக்கு கொடுக்கக்கூடியது 100%. நம்மளுடைய அன்பு, நம்முடைய கருதல், காருண்யம், சிநேகம் இதெல்லாம் 50-50 இருக்கும், 95 இருக்கும். நேற்று தான் ஒரு பையன் வந்துட்டு, ஃபாதர் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர், நான் என்ன செஞ்சாலும் அவளுடைய ஞாபகம் தான் ஃபாதர் எனக்கு வருது. யாரும் படம் மண்ணாங்கட்டி. இது 2 கொஞ்ச நாள் தான் அப்படி சொல்ல முடியும். கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இந்த தொடப்பம் இருக்குல்ல, விளக்கமாறு, அது நல்ல பச்சை மலத்தில் சொன்னா நல்லா பிடிக்குது இல்லை. விளக்கமாறு இருக்குல்ல, படம் விளக்கமாறு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விளக்கமாறு எடுத்து தொடக்கத்தில் நம்ம கூட்டும் போது வல்லார் படத்தில் விளக்கமாறு போயிருக்கீங்களா? வல்லார் படம் விளக்கமாறு இருக்கு, தென்னை விளக்கமாறு தானே சொல்லுவீங்க இந்த பக்கம். எல்லாம் என்ன முறைச்சு பார்க்கறத நானும் வேற தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி தொடக்கத்துல நின்றுட்டே கூட்டலாம், இப்படி நின்றுட்டே கூட்டலாம். குறைச்சி 1 மாசம் ஆனா கொஞ்சம் லேட்டா இன்னும் ஒரு 3 மாசம் கழிஞ்சனா இப்படி குனியணும், இன்னும் குனிஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 6 மாசம் கழிஞ்சா அப்போ எல்லாமே ஆடும், ஹோல் பாடி, கை, தலை. இன்னும் ஒரு 9 மாசம் ஆச்சுன்னா இந்த சகுனி இருக்குல்ல, சகுனி, ஐயோ அப்பா எங்கன்னா குனிஞ்சு தொடக்கத்துல சூப்பரா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அவன்கிட்ட சொன்னேன், தொடக்கமே நல்லா தான்டா இருக்கும், சமயம் ஆகுந்தோறும், நாட்கள் நகர்ந்தோறும் உனக்கு தெரியும் இவளை லவ் பண்ணது தப்பா போச்சுன்னு நினைப்பேன். உனக்கு கூட்டு நிற்பதற்காக உனக்கு துணையாக இருப்பது இந்த அன்பை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், அதை விட வேறு ஒரு அன்பு, மகத்தான ஒரு அன்பு இருக்கிறது. அது தெய்வத்தினுடைய அன்பு, இயேசுவோட அன்பு. அந்த அன்பில் இவளை சேர்த்து வைத்து நீனும் சேருகின்ற பொழுது அது நிலைத்து நிற்கும். பிரைசலான், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் காலையில சொல்றான், ஃபாதர் அவளு எங்க அப்பா அம்மா சொன்னாதான் ஒத்துக்கேன் அப்படிங்கிறான். அன்னைக்கு இதுவரை 7 வருஷமா சொன்னா நல்லா, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ முத்துடா, என்னுடைய சூரியன் சந்திரன் எல்லாம் சக்கரடா, ஒன்றை விட்டா எனக்கு வேற வழியே இல்லடா அப்படின்னு சொல்ல. இப்போ காலையில சொல்றான், எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாதான் நான் ஒத்துக்குவேன், அதனால இனியெல்லாம் மெசேஜ் அனுப்ப வேண்டாம்னா, மெசேஜ் அனுப்ப வேண்டாம், சும்மா ஹாய் அனுப்பி நான் மாற்ற போதும், நானும் பின்னாடி போறான். தொடக்கத்துல 7 வருஷத்துக்கு முன்பு திருவெளிப்பாடு 4:2 முதல் சிநேகம், ஆதித்த சிநேகம் அது கைவிடுங்க, அது மலையாளத்தில் அப்படி சொல்லுவாங்க. அது தவறாக மாறிவிட்டது. தொடக்கத்தில் சூப்பராக இருந்துச்சு, பின்னாடி போகுந்தோறும் அது
குறைந்து கொண்டே வருகிறது. அப்படிதான் ஆயிடும். அது நீங்கள் காண்பிக்கின்ற அன்பு, நீங்கள் காண்பிக்கின்ற அன்பு. அடுத்தது பாட்டு ரெடி ஆகிக்கும். அது ஒரு பாட்டு. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து ஆவியானவரோடு சேர்ந்து, கிருபையோடு சேர்ந்து நன்றி சொல்லி மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் இந்த இறை பகிர்வு. அப்போ ஒண்ணு நல்ல நம்பிக்கை இருக்கிறதா என பார்ப்பதற்காக. 2 நம்பிக்கை நிலைத்திருக்கிறா என்ன சோதித்து பார்ப்பதற்காக. 3 உறுதியான நம்பிக்கையோடு அணுகி செல்வது. யார? செயல்களையும் செயல்பாடுகளையும் அணுகி செல்வதற்காக. 4 நேரிய உள்ளத்தோடு அனைத்தையும் அணுகி செல்வது. நேரிய உள்ளத்தோடு அணுகி செல்வதற்காக. நேரிய உள்ளத்தோடு நல்ல உள்ளத்தோடு நல்ல இருதயத்தோடு அணுகி செல்வதற்காக. யாரையா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நேரிய உள்ளம் சூப்பரான இதயம். அது இருக்கிறது கஷ்டம். அக்டோபர் மாதம் 52 இதயத்தை மாதாவுக்கு ஒரு நாளும் யூடியூப்ல இடலான்னு பார்த்துருவேன். அப்போ பேசுவேன் இந்த இதயத்தை பற்றி. 52 டாபிக் எழுதி வச்சிருக்கேன். ஒரு 10 தான் எழுதி முடிச்சிருக்கேன். மீதி இன்னும் 42 எழுதணும். மாதாவுடைய இதயம், மாதாவை குறித்து, ஜெபமாலை மாதாவை குறித்து அப்போ பேசுவதற்காக எழுதிட்டு இருக்கேன். இதயத்தை குறித்து 52 இதயத்தை குறித்து எழுதிட்டு இருக்கேன். அது பார்ப்போம் ஏசப்பா எப்படி சொல்றான்ட்டு. அப்போ லாஸ்ட் 5 மன்னிப்பு பெற குணமாக. இதுதான் சூப்பர். இதுதான் தியானம். இதுதான் நாளைக்கு நீங்க பார்க்க போறது, அனுபவிக்க போறது. இதுதான் சூப்பர். இப்போ மற்றதெல்லாம் 4 இருந்துச்சுன்னா லாஸ்ட் 5வது நாளைக்கு சூப்பரா இருக்கும். நாளை சூப்பரா இருக்கும். 5வது மன்னிப்பு பெற குணமாக நோய் நீங்க. மன்னிப்பு பெற குணமாக நோய் நீங்க. யாக்கோபு 5:15. யாக்கோபு 5:15. யாக்கோபு 5:15. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். பிரைசலான். திரும்ப வாசிங்க. சூப்பரானது. திரும்ப வாசிங்க. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது. சும்மா இல்ல அங்க போனா தேவசாயங்களுடைய திருத்தலத்திற்கு போனா எனக்கு கிடைக்கும் என்பது நல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்ப்பதும் அதிகரிப்பதும் சில காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நம்ம பயன்படுத்தினா இது வளரும். வளர்ந்துச்சுன்னா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் விட்டு மாறும், கால் முட்டு வேதனை மாறும், தலையில் ஒரு சைடு உள்ள தலைவேதனை மாறும், கர்ப்பபத்திரத்தில் இருக்கிற கர்ப்பபத்திர கட்டி மாறும், உன்னோட வயிற்றில் இருக்கிற கட்டி மாறும், அந்த முழங்கால் இருக்கிற அந்த வேதனைக்குரிய நரம்பு வேதனை மாறும். இதெல்லாம் மாறும். என்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கல, என்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கல, அந்த பெந்தனம், அந்த கெட்டு உன்னுடைய குடும்பத்தை விட்டு மாறும். எப்போ? மன்னிப்பு பெற குணமாக நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். பிரைசலான். ஹல்லேலூயா. 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 அப்ப எதற்காக இந்த தியானம்? 5 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு கேட்பேன். 1 நல்ல நம்பிக்கை இருக்கிறதா என பார்ப்பதற்காக. 2 உங்களுக்கு புரியணும்னா சோதித்து பார்க்க. ரொம்ப பெரிய டாபிக் இருந்துச்சுன்னா மனசுல இருக்காது. நம்பிக்கை இருக்கிறதா என பார்ப்பதற்காக. 2 சோதித்து பார்ப்பதற்காக. 3 உறுதியான நம்பிக்கையோடு எல்லா செயல்களையும் அணுகி செல்வதற்காக. 4 நேரிய உள்ளத்தோடு அணுகி செல்வதற்காக. 5 மன்னிப்பு பெறுவதற்காக, குணமாவதற்காக. மன்னிப்பு பெறுவதற்காக, குணம் அடைவதற்காக. மன்னிப்பு பெறுவதற்காக, குணம் அடைவதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எந்திரிங்க. நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பேன் நான். அப்பதான் அந்த காலில் உள்ள வலியெல்லாம் மாறும். ஏசப்பாவுக்கு நம்முடைய புகழ்ச்சியும் ஆராதனையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
காயக சங்கத்தோடு பாடல் குழுவினோடு சேர்ந்து இங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்க வரதுக்கு முன்னாடி சின்ன ஃபாதர்கிட்ட சொன்னேன், சின்ன ஃபாதர் இல்ல பெரிய ஃபாதர் தான். இங்க ரெக்டர் ஃபாதர் இருக்கும் போது அங்க சின்ன ஃபாதர்னு வருது. ஃபாதரும் பங்கு சாமியார். இங்க திருத்தலத்துக்கு வரும்போது ரெக்டர் ஃபாதர் இருக்கிறதுனால அந்த ஃபாதர் நான் சின்ன ஃபாதர் சொல்றேன். அது என்னுடைய ஃப்ரெண்டு தான். சின்ன ஃபாதர் சொல்றதுனால அவர் கோச்சிக்க மாட்டாரு. அப்புறம் உருவத்திலையும் சின்ன ஃபாதர் தான், அதனால சின்ன ஃபாதர். ரெண்டு பேரும் அமர்க்கலப்படுத்துறாங்க. அமர்க்கலம் நல்ல வார்த்தை, அமர்க்கலம். அங்க கேரளாவில் அந்த பாட்டு பாடுறவர் மட்டும் தான் பாடுவாரு. இங்க ரெண்டு பேரும் வச்சு செய்யறாங்க, ரெண்டு ஃபாதரும். அப்புறம் மக்களும் எல்லாம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சத்தியமா ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல தெய்வத்தை மகத்துவப்படுத்த சேர்ந்து பாடணும், இறை மக்களே சேர்ந்து பாடணும். சேர்ந்து பாடுகின்ற போது அந்த பெந்தெக்கோஸ்து திருநாளில் ஆவியினுடைய அக்னி எப்படி இறங்கி வந்ததோ அதே போல இன்று உங்கள் ஒவ்வொருவருடைய மீதும் அந்த அக்னி இறங்கி வர வேண்டும். அதனால வாயை திறந்து தப்பா பாடினாலும் பிரச்சனை இல்ல, நல்லா பாடுங்க. தப்பா பாடினாலும் பிரச்சனை இல்ல, நல்லா பாடுங்க. நல்லா பாடுங்க, கிருபையோட பாடுங்க, அபிஷேகத்தோட பாடுங்க, ஆசீர்வாதத்தோட பாடுங்க. பிரியப்பட்ட மக்களே, இயேசப்பா இப்ப இறங்கி வருவாரு, பரிசுத்தாத்மா இப்ப இறங்கி வரும். சேர்ந்து பாடுங்கள், ஆர்ப்பரிப்போம்.